2026 குரு பயிற்சி பலன் பார்த்துட்டோங்க. குரு 12 வருஷம் கழிச்சு உச்ச வலிமையில் இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். இப்போ கன்னிக்கு கோச்சாரம் மூலியமா புத்திர பாக்கியம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாங்க. இப்போ குரு 7ஆம் பார்வையா புத்திர பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாருங்க. அது ஒரு கோச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அற்புதமான சூழ்நிலை. மீனத்திலிருந்து சனி ஜென்ம ராசியை பார்த்துட்டு இருக்கிறாரு. அதனால இத்தனை நாள் வரைக்கும் ஒரு தடைகள், ஒரு முடக்கின மாதிரியான ஒரு சூழ்நிலை அதெல்லாம் ஏற்பட்டிருந்தாலும் குரு பயிற்சிக்கு அப்புறம் குரு பார்க்கறதுனால அது தடைகளை தாண்டி உடைச்செறிஞ்சிட்டு நல்லது நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குங்க கோச்சாரத்தை பொறுத்த வரைக்கும். இப்போ தசா புத்திகள் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா அது ஒரு கோல்டன் பீரியட். இப்போ ராசி விட லக்னம் ஏன் வலிமை அடையுது, தசா புத்திகளே டேக் ஓவர் பண்ணுறது எதனால, கோச்சார பலன் முழுசாக பலன் அளிக்காது எதனாலங்கிறத பற்றிலாம் நம்ம ஷார்ட்ஸ் போட்டிருக்கிறோம். அதையும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும். அதே மாதிரி குழந்தையின் முக்கியத்துவத்தை பற்றியும் நம்ம ஷார்ட்ஸ் போட்டிருக்கிறோங்க, அதையும் பாருங்கள். இப்போ தசா புத்தி சப்போர்ட் பண்ணும் பட்சத்தில் ஒரு நல்ல அற்புதமான உடல் ஆரோக்கியமான குழந்தை அப்படின்னா அந்த குழந்தை பெருசாகி அதுக்கு ஒரு நல்லபடியாக குழந்தை பிறக்கணும், அந்த ஆற்றலும் சக்தியும் இருக்கணும் அந்த குழந்தைக்கு. அந்த மாதிரி நல்ல குழந்தை கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை தசாபுத்தி சப்போர்ட் பண்ணிச்சுன்னா இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. அதை பயன்படுத்தி உங்கள் மூலியமாக உங்கள் குடும்பத்துக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் ஒரு அற்புதமான ஒரு குழந்தை கிடைக்கிறதுக்கு என்னோட அட்வான்ஸ் வாழ்த்துக்களும் நன்றியும்.